பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் தாமே உங்களை குடும்பமாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்திலே தேவன் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுவாராக. இந்த நாளிலும் கூட அருமையானவர்களே, எங்களுக்காகவும் எங்கள் ஊழியங்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். அருமையான நீங்கள் ஜெபிக்கிறதுனாலே இந்த ஊழியங்கள் இன்னும் பரவவும் அநேகர் இந்த வார்த்தையை கேட்கவும் ஏதுவாக இருக்கும். பிரியமானவர்களே, நாம் தியானத்திற்குள்ளாக கடந்து செல்லுவோம். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா இடத்திலும் குறைவையும் எல்லா இடத்திலும் வஞ்சகத்தையும் அநியாயத்தையும் அனுபவித்து அன்பு முன்னால் செலுத்தி பின்பாக உங்களுக்கு பின்னாக உங்களை மிகவும் வஞ்சனையோடு கூட நடத்துகிறவர்களை பார்த்து நீங்கள் கண்ணீர் சிந்த வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு அற்புதமான காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது என்ன? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியை நிரப்பக்கூடிய ஒரு காலங்களை தேவன் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்று ஒருவேளை உங்களுடைய மடி மிகவும் காலியாக இருக்கலாம். நீங்கள் அன்றாடம் நீங்கள் தேவைக்கு கூட மிகுந்த வேதனையோடு கூட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு சொத்து இருக்கலாம், ஃபேக்டரிகள் இருக்கலாம். ஆனால் எல்லாம் இருந்தும் இல்லாதவர்களைப் போல மிகவும் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நீங்கள் காணப்படலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், உங்களுக்காக கர்த்தர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளக்கிறவர்களை, உங்கள் மடியில் போடுகிறவர்களை கர்த்தர் எழுப்புவார். நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். உங்கள் குறைவுகளை கர்த்தராகிய தேவன் நீக்கி உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனம் பண்ணக்கூடிய ஒரு காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே கண்ணீரோடு கூட இருந்த நாட்கள் போதும், வேதனையோடு கூட இருந்த நாட்கள் போதும். உங்கள் கண்ணீரை துடைத்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு நன்மை செய்வார், எனக்கும் அமுக்கி குலுக்கி நன்றாய் அளந்து போடக்கூடிய அநேகர் அப்படி செய்யக்கூடிய காலங்களை கர்த்தர் ஏற்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு கூட உங்கள் துக்கத்தை விட்டு எழுந்து வாருங்கள், உங்கள் பாரத்தை விட்டு எழுந்து வாருங்கள். உங்களுடைய எல்லா விதமான ஸ்தோத்திர மன வேதனைகளை விட்டு எழுந்து வாருங்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பொன்னான காலங்களை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். பாருங்கள், இதே நிலையிலே அருமையான ரூத் என்ற ஒரு சகோதரி இருந்தால், அவளுக்கு இருந்த எல்லாம் சூழ்நிலையின் நிமித்தமாக அவளை விட்டு போய்விட்டது. ஒரு நன்மை கூட அவள் வீட்டில் தங்கவில்லை. அவள் ஒரு புறஜாதி தேசத்தை சார்ந்தவள். அந்த நாட்களிலே தேவனுக்கும் இவளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இனத்தில் பிறந்து அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வளர்ந்த ஒரு பெண்மணி. ஆனால் பாருங்கள், அந்த மகளுக்கு வாழ்க்கையிலே முழுவதும் கசப்பு. திருமண வாழ்க்கை கசந்தது. அவளுடைய திருமண வாழ்க்கையிலே அவருடைய கணவர் சிறிது காலத்திலே இறந்து போனார். அது மாத்திரமல்ல, கணவன் போன கையோடு அவளுக்கு இருந்த எல்லா சௌக்கியமும்
அவளை விட்டு போய்விட்டது. அவள் மிகுந்த துக்கத்திற்குள்ளே, மிகுந்த தரித்திரத்திற்குள்ளே எங்கே இருந்து வந்தாலோ அதே இடத்திற்கு போகும்படி அங்கே அவளுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவள் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டாள். அவள் தேவனுடைய வசனத்தை விரும்பினாள். தேவனோடு கூட, தேவ ஜனங்களோடு கூட இருக்க விரும்பினாள். தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றாள். அந்த வைராக்கியத்தை, தேவன் மேல் வைத்த அந்த விசுவாசத்தை தேவன் கண்டார். ஆண்டவர் என்ன பண்ணினார் தெரியுமா? அவளை அவளுடைய கோத்திரத்திலிருந்து பிரித்து, அவருடைய நாட்டிலிருந்து பிரித்து, ஆண்டவர் தேவனுடைய தேசமான அந்த இஸ்ரவேலுக்குள்ளே அந்த ரூத் என்கிற பெண்மணியை கொண்டு வந்தார். கொண்டு வந்து அந்த மகளுடைய வாழ்க்கை ஆரம்ப காலகட்டம் மிகவும் தாழ்மை உள்ளதாய், அதாவது ஒரு வேளை சாப்பாட்டுக்கு போய் வேலை பார்த்தாதான் உண்டு என்கிற நிலைமை அருமையான ரூத்துக்கு ஏற்பட்டிருந்தது. அந்த நாளிலே ஆண்டவர் அமுக்கி குலுக்கி அளந்து போடக்கூடிய நபர்களை கர்த்தர் எழுப்பினார். ஆம், ரூத் 3:15 சொல்லுகிறது, அவன் அவளை நோக்கி, நீ போர்த்தி கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே 6 படி வார்க்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்குள்ளே புறப்பட்டு வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், புறக்க போன, சிந்தி கிடந்த கதிரை புறக்க போன அருமையான ரூத்துக்கு அளந்து நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை அவளுடைய தலையிலே தூக்கிவிடக்கூடிய மக்களை தேவன் எழுப்பினார். இந்த நாட்களிலும் எல்லாவற்றையும் இழந்து சஞ்சலத்தோடு, பாடுகளோடு, நிந்தையோடு கூட வாழ்கிற சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். அவர் உங்களை அழைத்திருக்கிற அழைப்பு மாறாதது. ஏனென்றால் அவர் உங்களை இப்படியே விட்டு விடுவதற்கான தேவன் அல்ல. அப்படி விட்டுவிட வேண்டுமானால் இயேசு சிலுவையிலே மரித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு அங்கே நியாயசனத்திலே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அவமானத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மிகவும் அவமானப்படுத்தப்பட்டு மிகவும் ஸ்தோத்திர நிந்தை அனுபவித்து அந்த நியாய தீர்ப்பு ஸ்தானத்திலே அவர் நின்றார். ஒரு சாதாரண மனுஷனை போல நின்றார். அவர் ஒரு சாதாரண மனுஷன் சிலுவையிலே அடிக்கப்படுவது போல அவர் அடிக்கப்பட்டார் உங்களுக்காக. அவர் மரித்து அவர் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் உங்களுக்காக அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களை இப்படியே விட்டுவிட வேண்டுமானால் அவர் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களை இப்படியே விட்டுவிட வேண்டுமானால் உங்களை அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே ரூத் என்பவள் தேவனை வைராக்கியமாய் பற்றி கொண்டது போல நீங்களும் இந்த நாட்களிலே வைராக்கியமாய் பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் அமுக்கி குலுக்கி அளர்ந்து போடக்கூடிய நல்ல ஆட்களை கர்த்தர் உங்களுக்காக இந்த நாட்களிலே எழுப்புவார். பிரியமானவர்களே, கர்த்தரை தேடி வந்த ரூத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் அல்லவா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? லூக்கா 6:38 சொல்லுகிறது, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் வேண்டுமானால் நீங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் விதைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், இன்றைக்கு அநேகர் விதைப்பதில்லை, ஆனால் அறுவடை வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள், தேவன் நல்ல அறுவடையை தரட்டும், நான் அவருக்காக விதைக்கிறேன். இல்லை இல்லை, முதலாவது விதைத்தால்தான் நல்ல அறுவடை உண்டு. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், ஆண்டவர் அமுக்கி குலுக்கி நன்றாய் அளந்து உங்கள் மடி நிறைய கர்த்தர் உங்களை நிரப்ப வேண்டுமானால் முதலாவது தான தர்மங்களும் விதைப்பையும் நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். பாருங்கள், எதற்கெல்லாம் நம்முடைய பணங்கள் உதவ வேண்டும் என்று சொன்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கு. ஆம், மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 33 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்,
அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அருமையானவர்களே, உங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் வேண்டுமா? பொருளாதார நிறைவு வேண்டுமா? ஆண்டவர் உங்களை எல்லா இடங்களிலும் சம்பூரண மழையால் நிரப்ப வேண்டுமா? நீங்கள் முதலாவது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வருமானத்திலே, சம்பளத்திலே, உங்களுக்கு வருகிற நல்ல கையின் பிரயாசங்களிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று விதைத்து பழகுங்கள். இன்றைக்கு என்ன பண்ணுகிறார்கள்? அநேகர் பல காரியங்களுக்கு, லாபம் வராத சிற்றின்ப காரியங்களுக்கு தாராளமாய் விதைத்துவிட்டு இறுதியாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொடுக்க ஒன்றுமில்லையே என்ற நிலையிலே இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி அல்ல. முதலாவது வருமானத்தின் முதலாவதை தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று விதைத்து பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் அமுக்கி குலுக்கி நன்றாய் அளந்து உங்கள் மடிகளை தேவன் நிரப்புவார். ஆம், இன்னும் பாருங்கள், மத்தேயு 6:34, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்க நாளைக்காக கவலைப்படாம சந்தோஷமா வாழணும்னா தேவனுடைய ராஜ்யத்திற்காக விதையுங்கள். இரண்டாவது, இல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுக்க பழகுங்கள். இன்றைக்கு அநேகர் தான தர்மங்களை செய்கிறது இல்லை. ஆனால் வேத புஸ்தகம் சொல்லுகிறது செய்ய வேண்டும், அவர்களை நினைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10:2-3 வசனங்கள் சொல்லுகிறது, கொர்நேலியு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவர்களுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை அவன் செய்து கொண்டு வந்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் உங்கள் வருமானத்திலிருந்து முதலாவது என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு கொடுக்க வேண்டும். இரண்டாவது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? தேவையுள்ள மக்களுக்கு உங்களிடத்தில் எனக்கு இந்த காரியத்திற்கு மிகவும் அவசரம் என்று சொல்லக்கூடிய தேவையோடு கூட இருக்கிற சிறுமைப்பட்ட மக்களுக்கு நாம் தான தர்மம் செய்ய வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், கொர்நேலியு என்கிற மனுஷன் எப்படி செய்தானாம்? மிகுந்த தான தர்மங்களை செய்தானாம். நம்மிடத்தில் அது உண்டா? அந்த பழக்கத்தை நமக்குள் ஏற்படுத்தி கொள்ளுகிறோமா? பிறருக்கு செய்ய நம்மளை பழக்குவிக்கிறோமா? இல்லை, இவ்வளவு சம்பளம் வருகிறது, இத்தனாயிரம் அதற்கு, அத்தனாயிரம் இதற்கு, இத்தனை காரியம், இந்த பணம் அதற்கு என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு ஒரு சிறு துளி கூட கஷ்டப்படுகிற, வேதனைப்படுகிற, தேவையோடு கூட இருக்கிற மக்களுக்கு நாம் செய்யாமல் போகிறோம். தேவனுக்கு இது பிடிப்பதில்லை. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் மிகுந்த தான தர்மம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் தான தர்மம் செய்ய பழகுங்கள். அந்த கொர்நேலியுவை தேடி தேவதூதன் வந்தான். மூன்றாவது என்ன தெரியுமா? ஊருக்கெல்லாம் செய்கிற கூட்டங்கள் இன்றைக்கு அதிகம், எங்கெங்கோ செய்கிற கூட்டங்கள் அதிகம். ஆனால் வீட்டிலே தாய்க்கும் தகப்பனுக்கும் செய்யாத கூட்டங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். தாயும் தகப்பனும் பொருளாதாரத்திலே மிகவும் நலிவுற்ற நிலையிலே எங்கோ ஒரு இடத்தில் இருந்து என் மகன் சற்று பணம் அனுப்ப மாட்டானா, இந்த தேவை இருக்கிறதே, இந்த காரியங்கள் இருக்கிறதே, இதற்கு கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி அநேக தாயும் தகப்பனும், ஒருவேளை சகோதரிகள் கூட, சகோதரர்கள் கூட வேதனைப்படுகிறவர்களாய் இருக்கலாம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வெளியில் தானம் தர்மம் செய்கிறது நல்லது. உங்கள் வீட்டில் இல்ல, மிகவும் கஷ்டப்பட்டு மிகவும் உங்களை படிக்க வைத்து உங்களை பட்டணத்திற்கு அனுப்பி உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்த உங்கள் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுங்கள். அவர்களுக்கு உங்கள் சம்பளத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை அனுப்பி பாருங்கள். அப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். நாம் இல்லை, அதை நான் காணவில்லை, அதை என்னால் பார்க்க முடியாது என்று சொன்னால், உங்களை அழைத்தவர், உங்களுக்கு மேலிருக்கிற எஜமான், சிலுவையில் அடிக்கப்பட்டவர், நீதி செய்கிறவராய் இருக்கிற தேவன் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார்.
ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, வீட்டில் உள்ள தாய்க்கும் தகப்பனுக்கும், மிகவும் வேலை இல்லாமல் தொழில் இல்லாமல் நலிவுற்றி இருக்கிற சகோதர சகோதரிகளையும் நல்லா இருக்கிற நீங்கள் நினைத்து பாருங்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுகிற மக்களை தேவன் உங்களுக்கு எழுப்புவார். ஆக ரூத்தை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ரூத்துக்கு நல்ல நிலைகளை உண்டாக்கி கொடுத்தவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் உங்களுடைய பணத்தில் தேவனுடைய ராஜ்யத்திற்கு இல்லாதவர்களுக்கு, தாய்க்கும் தகப்பனுக்கும், மிகவும் வேதனைப்படுகிற சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் நீங்கள் நினைவு கூர்ந்து நீங்கள் செய்து பாருங்கள். தேவன் அடுத்த நிமிடமே உங்களை ஆசீர்வதிக்க தொடங்கி விடுவார். பிரியமானவர்களே, இந்த சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுத்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சத்தியம் உங்களுக்கு பிரோஜனமாய் இருக்குமானால் என்னோடு கூட கண்களை மூடி ஜெபியுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருப்பார். ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியான நன்றாக அளந்து உங்க பிள்ளைகள் ஆசீர்வதியும். வீட்டுக்குள்ள இருக்கிற தரித்திரம், ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம், ஆண்டவரே, தொழில் ஸ்தலத்தில் இருக்கிற தரித்திரம், ஆங்காங்கு நிறுத்தப்பட்டிருக்கிற அடைபட்டு கிடக்கிற வாசல்கள், ஆங்காங்கு வரவேண்டிய பணங்கள், தடை செய்யப்பட்ட எல்லா கிரியைகளும் மாறுவதாக. இயேசுவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டு நன்றாய் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவ மகிமையை சுதந்தரிக்கிறவர்களாய் நீர் அவர்களை மாற்றுவீராக. கர்த்தாவே, ரூத் என்பவள் எல்லாம் இழந்தவளாய் இருந்தாலும் அவள் தேவனுக்குள்ளே, தேவனுடைய வசனத்திற்குள்ளே, சத்தியத்திற்குள்ளே தேவனை நேசித்து கடந்து வந்தது போல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த கேட்ட சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து இன்று முதல் தங்களை மாற்றிக்கொண்டு நல்ல ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்ல மகிமையான வாழ்க்கை வாழ நீர் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய முகங்களில் வழிகிற கண்ணீரெல்லாம் துடைக்கப்படுவதாக. அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தர் மேன்மைப்படுத்தும். உங்க கரத்துல தாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.